எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அஞ்சூஸ் குக்கிங் சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தெனை அரிசியை வச்சு பால் கொழுக்கட்டையும் காரப்பிடி கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு தான் ஃபுல்லாக டீட்டெயிலான ப்ராசஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி மாவு அரைச்சிக்கலாம். அதுக்கு தெனை அரிசி 1.25 கப் நான் எடுத்திருக்கேன். 1.25 கப் அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப் அலசிடுங்க. அலசிட்டு அதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சிறுதானியம் ஊறுறதுக்கு லேட் ஆகும், அதனால் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இதை அரிசி நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு வெள்ளை துணியை பெருசாக விரித்து விட்டு அதில் நம்ம அரிசியை கொட்டி நல்லா உலர்த்திக்கலாம். வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஃபேனுக்கு அடியில் காய வச்சாலே போதும். இந்த மாதிரி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் அந்த துணியில் கொட்டி நல்லா கையை வச்சு நிரவி விடுங்க. இந்த மாதிரி நிரவி விட்டு நல்லா ஃபேன் காற்றுலேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா காயட்டும். இது அரை மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கும் போது லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும், ஃபுல்லாக காஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இப்போ காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கையில் அரிசி ஒட்டணும். இப்படி நம்ம பண்ணிட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி அரிசி கையில் ஒட்டணுங்க. இந்த பதத்துக்கு காய வச்சு எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு ஆக்கிக்கலாம். இதை மாவை அரைச்ச வாட்டி சலிச்சுக்கலாம், ஏன்னா கட்டியாக இருக்கும். ஈர அரிசி அரைச்சனால கட்டியாக இருக்கும், அதனால் கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இதே மாதிரி எல்லா மாவையும் அரைச்சி சலிச்சு எடுத்துட்டேன். எனக்கு மொத்தமாக 1.25 கப் அரிசி போட்டதுக்கு எனக்கு 4 கப் அரிசி மாவு கிடைச்சிது, தெனை அரிசி மாவு. இப்போ இதை வச்சு நம்ம 2 கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு 2 கப் தெனை அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவை போட்டுட்டு அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம மாவு பிசையும் போது தான் அந்த பால்ஸ் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் பால் கொழுக்கட்டையில். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஏற்கனவே நான் நல்லா காய வச்சு கொதிக்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை எடுத்ததும் அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 கப் மாவுக்கு நிறைய தண்ணி பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அழுத்தி. இந்த மாதிரி பிசைஞ்சு பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம சீடிக்கு பிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பால்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்திக்கு அரிசி மாவில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு வெள்ளைப்பாகு காய்ச்ச 2க்கு 1 கப் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 2 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம், 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை வடிகட்டிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டோம்னா தான் நமக்கு அதில் இருக்க மண், கல், தூசு எல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்ப அதே பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துட்டு அது கூட நான் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டேன். சேர்த்து இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் போட்டுடலாம். பால்ஸை போட்டுட்டு ரொம்ப நேரம் கரண்டி போட்டு கிண்டாதீங்க. பால்ஸ் போட்டு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாயில் பண்ணோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நமக்கு இந்த மாதிரி திக்காயிடுங்க. இந்த மாதிரி நல்லா திக்காகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா நல்லா திக்காயிடும். இதில் நம்ம தேங்காய் பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்கலை, இதுவே எனக்கு நல்லா திக்காக இருக்குது. ஸோ இதோடு நான் நிறுத்திக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா இப்போ இந்த இறக்குற டைமில் தேங்காய் பால் சேர்த்திட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு இறக்கிக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்க்காதனால ஏலக்காய் பொடி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுறேன்.
அவ்வளோதாங்க, பால் கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு தெனை அரிசியில். இப்போது நம்ம கார பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு சின்ன வாணலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நமக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த மிளகா காரமாக இருக்கும், அதனால் ஒன்று சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச வாட்டி நான் கருவேப்பிலையை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் கொழுக்கட்டைக்கு பிசைகிற மாதிரியே தான் மாவு பிசைஞ்சிருக்கேன். உப்பு மட்டும் இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் தாளிப்பை சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் ஒவ்வொரு சின்னதாக உருண்டை பிடிச்சி நல்லா கையில் பிடிச்சி வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க, நமக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து தெனை அரிசி மாவுங்கனால கையில் வந்து லைட்டாக பிசுன்னு ஒட்ட தான் செய்யும். இந்த மாதிரி அந்த பிசைஞ்ச மாவெல்லாம் வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சு வச்சுட்டேன். ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் வச்சுட்டேன். இதை ஸ்டீமில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா ரெடி ஆகிடும். இதை வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து வேகணுங்க. அப்போ தான் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ தட்டில் எண்ணெய் தடவிட்டு பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் அதுக்குள்ளே வச்சு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்கணும். மினிமம் 10 மினிட்ஸ் ஆகுங்க இது வேகிறதுக்கு. தெனை அரிசிங்கிறனால கொஞ்சம் நேரம் ஆகும் வேக. 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்து கொழுக்கட்டை பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. பயங்கர சாஃப்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.